காரைக்கால் மாவட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் உள்ளாட்சி தேர்தலில் ஓபிசி பிரிவினருக்கு தகுந்த பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் புதுச்சேரி அரசால் அமைக்கப்பட்ட ஓபிசி ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் சசிதரன் ஓய்வு பெற்றவர் தலைமையில் குழு ஒன்று சில மாதங்களுக்கு முன்பு காரைக்கால் வருகை புரிந்தது. இதில் பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், பதிவு பெற்ற முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பதிவு பெற்ற ஓபிசி பிரிவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோரை ஆணையம் அழைத்து அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்தனர். மேலும் அன்று மாலை பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் எப்படி சென்று வீடு வீடாக தங்கள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுவது என்பது குறித்து ஆணையத்தின் தலைவர் தலைமையில் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதன் தொடர் நிகழ்வாக 2ஆம் கட்ட கலந்தாய்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் இன்று ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மற்றும் அந்த குழுவின் உறுப்பினர் ராமபத்திரன் தலைமையில் நடைபெற்றது. காரைக்காலில் அமைந்துள்ள அனைத்து கொம்யூன் வாரியாகவும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் ஓபிசி பிரிவினரின் வாக்காளர்கள் இல்லங்களுக்கு சென்று கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டு வரும் நிலையில் இதை ஆய்வு செய்வதற்காக 2ஆம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் ஏறக்குறைய 75% பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் நகர பகுதிகளில் 50% பணிகள் நடைபெற்றுள்ள நிலையிலும் சில வீடுகள் பூட்டி இருக்கும் காரணத்தாலும் சில இடங்களில் சரியான தகவல் கிடைக்காத காரணத்தாலும் பணிகள் தாமதமாவதாக உள்ளதாகவும் மேலும் 10 நாட்களுக்குள் பணிகளை முடித்து தருவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் மாவட்ட நீதிபதி விரைவில் பணிகளை முடித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அங்கன்வாடி ஊழியர்களை கேட்டுக்கொண்டார். இதில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ், நகராட்சி ஆணையர் சத்யா, சமூக நலத்துறை உதவி இயக்குநர் ராஜேந்திரன், வட்டாட்சியர் முத்து மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், ஓபிசி பிரிவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.